வெல்கம் டு செல்வன் செஸ் அகாடமி. பஸ்ஸில் வீட்டுக்குள்ளே சொல்யூஷன் வீடியோ போடுறோம். இப்போ பாருங்கள், ஒயிட் டு ப்ளே 2 moves to win சொல்லி போட்டிருந்தோம். ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். போர்டை நீங்கள் இப்படி நான் சொல்யூஷன் சொல்லிக்குள்ள போர்டை இப்படி செட் பண்ணி வச்சுட்டு கூட உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி பஸ்ஸில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒயிட் டு ப்ளே 2 moves to win. சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்சு அங்கே செக் வச்சோம் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளோட ரூக் வச்சு செக் வச்சுருக்கோம், அவங்களும் அவங்களோட ரூக் வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. நமக்கு இங்கிட்ட வந்து பான் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் இருக்குது. ஸோ பான் ப்ரொமோட் பண்ணாலும் கூட, பான் வந்து குயினாக ப்ரொமோட் பண்ணாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கிங்கை வச்சு அடிச்சிருவாங்க. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக்கை வச்சு நம்ம செக் வைக்கக்கூடாது. மறுபடியும் போர்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ப்ளே பண்ணுவோம். ஸோ இந்த ரூக்கை வச்சு செக் வைக்கலாமா பார்ப்போம். இந்த ரூக்கை வச்சு செக் வச்சாலும் அவங்க ரூக்கை வச்சு செக் வச்சுருவாங்க. நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள ரூக் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே மறுபடியும் செக் வைக்கலாம். வச்சாலும் கூட அதே மாதிரி தான் அவங்க அடிச்சிருவாங்க. நம்மளோட பான் ப்ரொமோட் ஆகும். குயினாக ப்ரொமோட் ஆனாலும் கூட அவங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிங் இருக்கனால அடிச்சிருவாங்க. எந்த காயினும் இருந்தாலும் அடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, அப்போது இந்த இதை வச்சியும் ரூக்கை வச்சும் பார்த்திங்கன்னா செக் வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ முதல்ல ஆல்ரெடி ஒரு டைம் நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு மூவில் 2 மூவில் வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கிங்கு நிற்கிற இடம் சேஃபாக, அதாவது ஷார்ட்டாக மூவ் பண்ண பாருங்கள். இப்போ கிங்கு நிற்கிற இடம் சேஃபாக மட்டும் பாருங்கள். கிங்கு நிற்கிற இடத்த தவிர மிச்சம் எந்த இடத்த செக்காக தான் பாருங்கள். நம்மளது அப்படி தான் இருக்குது. 2 பக்கமும் பான் இருக்குது. இந்த பக்கம் வந்து ரூக் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் வந்து வைக்க முடியாது, அவங்களோட பான் இருக்குது. ஸோ கிங்கு நிற்கிற இடம் மட்டும் தான் சேஃப். ஸோ அதை காலி பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம கியூனை வச்சு அவங்களோட ரூக் எடுத்துலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஷப் வச்சு நம்மளோட கியூன் எடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போது அந்த மேலே உள்ள ரூக் எடுத்து கீழே செக் வச்சிடும் வச்சுக்கோங்களேன். செக்மேட் ஆகிடும். ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். பான் இருக்குது அந்த பக்கம், அந்த பக்கம் அவங்களோட பான் இருக்கு, மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூக்கும் இருக்குது. இந்த பான் அட்டாக் பண்ண ரூக் அட்டாக் பண்ண முடியாது. பான் இருக்குது, அந்த பக்கமும் இறங்க முடியாது, ஏன்னா 2 ரூக்கும் இருக்குது. ஒருவேளை பான் அட்டாக் பண்ண நினச்சாலும் கூட அங்கேயும் சேஃபுக்கு ரூக் இருக்குது. ஸோ செக்மேட். தேங்க்ஸ்.